everyone. I am Srishti. I was the mentee for Joy in this Teach to Learn program. My experience with Joy was great. Joy is a 9th standard girl from Chennai government school, Agraharam. She is a very brilliant girl. She is good in understanding the concept and implementing it. She is very quick learner also. Joy is just like her name, full of positivity and happiness. I am wishing her all the best for her bright future. Additionally, me and my co-mentor Ganpati like to thank this Teach to Learn program for giving us the opportunity to learn. As this Teach to Learn program is a two-way journey, so we enjoyed a lot with Joy. I hope she also enjoyed with us. Now, Joy is going to talk about heat engine. So, இப்போ heat car, bikeலலாம் வந்து எப்படி heat engine ஒர்க் ஆகுது, ஸோ வேறு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹீட் என்ஜின்ஸ்லாம் இருக்குது, வேறு எங்கெங்கெல்லாம் ஹீட் என்ஜின் தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து ஜாய் உங்களுக்கு சொல்லி தர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்கிற சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக ஹீட் என்ஜின்ஸில் இருக்கிற பிரின்சிபல்ஸை வந்து உங்களுக்கு சொல்லி தர போகிறாங்க. வீடியோ இப்போ எக்ஸைட்டிங்காக இருக்கீங்களா? வாங்க போகலாம். ஹாய், என் பேர் ஜாய் பிரத்னா. நான் CHS Agraharam ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஒரு காஃபி கப்லேருந்து வர ஸ்டீமை வச்சு ஒரு ட்ரெயினே ரன் பண்ண முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? உங்களுக்கு தெரியுமா கார் பைக்ஸ்லாம் எப்படி ரன் ஆகுதுன்னு? அதில் எதுக்கு நம்ம பெட்ரோல் டீசல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு தெரியுமா? அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். என் டாபிக் ஹீட் இன்ஜின். ஹீட் இன்ஜின் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஹீட் இன்ஜின் அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு டிவைஸ் ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுதோ அதை ஹீட் இன்ஜின் அப்படின்னு சொல்வோம். இப்போ கார் பைக்ஸ்லாம் எடுத்துக்கோங்களேன், அதில் பெட்ரோல் ஆர் டீசல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் பெட்ரோல் ஆர் டீசலை பேர்ன் பண்ணி அதிலேருந்து கிடைக்கிற ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இதனால தான் நம்மளுக்கு கார் பைக்ஸ்லாம் ரன் ஆகுது. இதே மாதிரி தான் பிளேன்ஸ்லலாம் ஜெட் இன்ஜினை யூஸ் பண்ணி ஒர்க்கை ஜென்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ பவர் பிளான்ஸ் அண்ட் ஸ்டீம் இன்ஜின் ட்ரெயின்லையும் ஸ்டீம் இன்ஜினை யூஸ் பண்ணி ஒர்க்கை ஜென்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ஹீட் இன்ஜினோட ஒர்க்கிங் மெக்கானிசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹீட் இன்ஜின் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட பிரின்சிபலில் தான் ஹீட் இன்ஜின் ஒர்க் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன அப்படின்னா, எனர்ஜியை நம்மளால் க்ரியேட்டும் பண்ண முடியாது, அதை நம்மளால் அழிக்கவும் முடியாது. ஒரு ஃபோம்லேருந்து இன்னொரு ஃபோமுக்கு நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே சோர்ஸ், இதுதான் இன்ஜின். இப்போ சோர்ஸ்லேருந்து கிடைக்கிற ஹீட்டை நான் இன்ஜினுக்கு கொடுத்து அதை நான் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுறேன். இதில் லாஸ் ஆஃப் எனர்ஜி வேஸ்ட் வந்து எனக்கு சிங்க்குக்கு போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் இன்ஜினே எடுத்துக்கோங்களேன். அதில் பெட்ரோல் தான் நம்மளோட சோர்ஸ். அந்த பெட்ரோல் நம்ம இன்ஜினுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பெட்ரோல் வந்து நம்ம ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த சைலன்சர்லேருந்து வர ஹீட் வேஸ்ட் தான் நம்மளுக்கு அட்மாஸ்பியருக்கு போகுது. அப்போது அட்மாஸ்பியர் தான் அதோட சிங்க். இப்போ ஹீட் இன்ஜினோட தெர்மல் எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுமா? அதுக்கு தான் ஃபார்முலா இருக்குது. தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் இன்ஜின் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைடட் பை ஹீட் சப்ளை. இப்போ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன அப்படின்னா, எஃபிஷியன்சி எப்பவுமே 100% இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீட் எனர்ஜியை மொத்தமாக நம்மளால் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ் ஆஃப் எனர்ஜி வேஸ்ட் வந்து இருக்கும். இப்போ இன்ஜினோட பார்ட்ஸ் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இதுதான் இன்ஜின் அண்ட் இதுதான் சிலிண்டர். இந்த சிலிண்டர் உள்ளதான் பிஸ்டன் இருக்குது. இதுதான் பிஸ்டன். இந்த பிஸ்டன் வந்து எப்போவுமே லெஃப்ட் ஆர் ரைட்டில் தான் மூவ் ஆகும். ஸோ இதை வந்து லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லீனியர் மோஷனை ரொட்டேஷனல் மோஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கிராங்க் ஷாஃப்ட் அப்படின்ற ஒரு டிவைஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால தான் நம்மளுக்கு ஃப்ளைவீல்லாம் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ இப்போது ஸ்டீம் இன்ஜின்லலாம் பார்த்தீங்கன்னா ஹீட் மூலமாக தானே நம்ம பிஸ்டனை மேலே கீழே மூவ் பண்ணுறோம். இப்போ ஹீட் அப்படின்னா என்ன, அதோட மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஸோ ஹீட் அப்படின்னா என்னென்னா, ஹீட் எனர்ஜி எப்பவுமே ஹையர் டெம்பரேச்சர் பாடியிலேருந்து லோவர் டெம்பரேச்சர் பாடிக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டக்ஷன், கன்வென்ஷன், ரேடியேஷன். கண்டக்ஷன் வந்து எப்பவுமே சாலிட் மீடியத்தில் தான் நடக்கும். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு கீழே மட்டும் நான் ஹீட் கொடுத்தாலும் எனக்கு அந்த பாத்திரம் முழுசாக சூடாகுதுல்ல, இதுதான் கண்டக்ஷன். கன்வெக்ஷன் வந்து எப்பவுமே லிக்விட் மீடியத்தில் தான் நடக்கும். இப்போ ஒரு வெசலில் வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு கீழே நான் ஹீட் கொடுக்குறேன், அது வந்து சாலிட் பாடியிலேருந்து லிக்விட் பாடிக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுதான் கன்வெக்ஷன். ரேடியேஷன் வந்து எப்போவுமே ஒரு விதமான ஹீட் வேவ்ஸ் மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ நெருப்புக்கிட்ட போய் என் கையை எடுத்துகிட்டு போய் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் கை சுடும்ல, இதுதான் ரேடியேஷன். ஸோ இப்போ ஹீட் இன்ஜினோட டைப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின், இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜினில் கம்பஷன் எப்பவுமே வெளியே தான் நடக்கும். இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினில் கம்பஷன் எப்பவுமே உள்ளே தான் நடக்கும்.
எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜினோட எக்ஸாம்பிள் ஸ்டீம் இன்ஜின், இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினோட எக்ஸாம்பிள் பெட்ரோல் ஆர் டீசல் இன்ஜின். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ ஸ்டீம் இன்ஜினோட ஒர்க்கிங் மெக்கானிசம் பற்றி தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஸ்டீம் இன்ஜின் ஒரு விதமான எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின். இப்போ இந்த ஹீட் மூலமாக பிஸ்டன் எப்படி மேலே கீழே மூவ் ஆகுது, அதனால இந்த சீசா மூவ்மெண்ட்னால இந்த ஃப்ளைவீல் எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்றத தான் நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஹீட். இந்த ஹீட் மூலமாக இந்த வாட்டர் நான் பாயில் பண்ணுறேன். இந்த ப்ராசஸ் பேர் கன்வெக்ஷன். இந்த பாயில்டு வாட்டர் வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகி சிலிண்டருக்குள்ளே என்டர் ஆகுது. ஸோ அந்த ஸ்டீம் பார்ட்டிகல்ஸில் நிறைய ப்ரெஷரும் ஃபோர்ஸும் இருக்கிறதுனால அந்த பிஸ்டனை மேலக்கா மூவ் பண்ணுது. ஸோ அந்த பிஸ்டன் வந்து அதோட என் பொசிஷன் ரீச் பண்ணிட்ட உடனே சைடில் இருக்க வாட்டர் டேங்க்ல இருந்து வாட்டர் வந்து சிலிண்டருக்குள்ளே என்டர் ஆகுது. ஸோ அது வந்து ஸ்டீம் கூட மிக்ஸ் ஆகுது. இந்த ப்ராசஸ் பேர் கண்டென்சேஷன். ஸோ இந்த மிக்ஸ் ஆன கூல் டவுன் வாட்டர் வந்து எக்ஸாஸ்ட் போர்ட் வழியாக வெளியே போயிடுது. இப்போ சிலிண்டருக்குள்ளே வேக்யூம் க்ரியேட் ஆகுது. ஸோ அதனால் வெளியே இருக்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து சிலிண்டரை பிஸ்டனை கீழக்கா மூவ் பண்ணும். இங்கே வந்து நம்மளுக்கு பவர் ஸ்ட்ரோக் நடக்குது. ஸோ இந்த ஹீட் மூலமாக பிஸ்டன் மேலே கீழே மூவ் ஆகுது. அதனால் இந்த சீசா மூவ்மெண்ட் கூட கனெக்ட் ஆகிருக்க வீல் வந்து ரொட்டேட் ஆகுது. இது வந்து ஒரு சைக்ளிக் ப்ராசஸில் நடக்குது. இப்போ 4 ஸ்ட்ரோக் இன்ஜினோட ஒர்க்கிங் மெக்கானிசம் தான் பார்க்க போகிறோம். 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் ஒரு விதமான இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் 4 ஸ்ட்ரோக் இருக்குது. இன்டேக், கம்ப்ரெஷன், கம்பஷன், எக்ஸாஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் இன்டேக். இன்லெட் போர்ட்லேருந்து ஏர் ப்ளஸ் ஃபியூயல் மிக்சர் வந்து சிலிண்டருக்குள்ளே என்டர் ஆகுது. ஸோ அதனால் பிஸ்டனை கீழக்கா மூவ் பண்ணுது. ஸோ சிலிண்டருக்குள்ளே ஃபில் ஆகிருக்க ஃபியூயலை பிஸ்டன் மேலே போய் கம்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ அதனால இங்கே வந்து ஹை ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதனால் ஸ்பார்க் ப்ளக்லேருந்து ஒரு விதமான ஸ்பார்க் ஜெனரேட் ஆகி பிஸ்டனை வந்து கீழக்கா மூவ் பண்ணுது. ஃபியூவலை வந்து பேர்ன் பண்ணுது. அதனால் ஃபியூவலுக்கு பிஸ்டனுக்கு ஒரு விதமான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால பிஸ்டன் வந்து கீழக்கா மூவ் ஆகுது. இப்போ மறுபடியும் பிஸ்டன் மேலே போகும்போது பர்ன்டு ஃபியூயல் வந்து எக்ஸாஸ்ட் போர்ட் வழியாக வெளியே போயிடுது. இந்த இன்ஜின்லாம் தான் கார் ஆர் பைக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃப்ளைவீல் கூட கனெக்ட் ஆகிருக்க கிராங்க் ஷாஃப்ட் கார் வீல் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால கிராங்க் ஷாஃப்டோட ரொட்டேஷன்னால தான் நம்மளுக்கு கார் வீல்லாம் மூவ் ஆகுது. எல்லா கார்லேயும் ஸ்பீடோமீட்டருக்கு பக்கத்தில் இது மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இன்ஜின் எவ்வளோ வேகமாக ரன் ஆகுதுன்ற சொல்கிற டிவைஸ். அதாவது இந்த கிராங்க் ஷாஃப்ட் எவ்வளோ டைம்ஸ் பர் மினிட்க்கு ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது. இதை ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சாதாரண கார் 1500லேருந்து 3000 டைம்ஸ் வரைக்கும் ரொட்டேட் ஆகும். இதுவே ரேஸ் கார்லாம் எடுத்துட்டிங்கன்னா அப் டு 15000 டைம்ஸ் வரைக்கும் ரொட்டேட் ஆகும். இப்போ ஹீட் இன்ஜினோட பவர் அண்ட் எஃபிஷியன்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு தெரியுமா? ஸ்டீம் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால. இப்போ ஸ்டீம் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்டீம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு நிறைய பவர் வந்து கிடைக்கும். நம்பர் ஆஃப் சிலிண்டர் இன்க்ரீஸ். ஸோ சிலிண்டரை வந்து நம்ம நிறைய இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு நிறைய பவர் வந்து கிடைக்கும். இப்போது 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூயலை நிறைய கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய பவர் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஹீட் இன்ஜின் வந்து கார் பைக்ஸ்லாம் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி தான் ஹீட் இன்ஜின் நிறைய விஷயங்களில் ஹீட் இன்ஜின் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண இருக்குது. நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.